கோல்டு ஐயா வாங்க வாங்க வாங்க. ராணிமா வாங்க வாங்க. சுத்துதா? ஃபோன் வந்துச்சு. சாப்பாடு சொல்லியிருந்தேன். ஜோமா வாசாமி வாசாமி காலை வணக்கம். என்ன சுத்துது? நான் வரவும். அப்படியா? நீ வரவும் சுத்தல சாமி. ஃபோன் வந்துருச்சு. சாப்பாட்டுக்கு பாய் ஃபோன் பண்ணியிருந்தாரு. சரி, கடை வேற இல்லையா? கடை இருந்தால் பிரச்சனை இல்லை. அண்ணான்னு சிரிக்குது ராணிமா. ஏன் சாமி சிரிக்கிற? கோல்டு ஐயா ஏதாவது சொன்னாரா சிரிக்கிற? அதான் டீ காபி டிஃபன் சாப்பிட்டியாமா? இல்லை கொண்டு வரவா? இல்லை, நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு இடியாப்பம் தேங்காய் பால். அது என்ன ராதாமா டெய்லியும் தேங்காய் பால்? ராதா, இந்த ராமு பார்த்தியா எங்கேயாவது? அந்த அளவுக்கு ஆகி போச்சா? பிரதாப்பு கடை என்னாச்சு? கோல்டு ஐயா, நான் தான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன், பார்த்தீங்களா இல்லையா? கடை நடத்துறதுக்கு காசுன்னு ஏதாவது வேணும்ல, அதனால் விட்டுட்டேன் ஐயா. வேற தொலைவிட்டு இருக்கேன். கையில் ஒரு 200 இருக்குது. அது வரைக்கும் பொழப்பு ஓடும். அதுக்கப்புறமும் உங்களை மாதிரி யார்ட்டையாவது தான் வந்து கேட்டு தான் சாப்பாட்டுக்கு வாங்கணும். அதான் நல்ல வேலை பார்க்காம இருக்க வேண்டும். நம்ம 2 பேர்த்துக்கு ஆயுசு கிட்டி. அட பாவமே, ராமா அப்படி என்ன பாவம் பண்ணார் உங்களுக்கெல்லாம்? ம் டெய்லி இல்லை, நான் என்னைக்காவது ஒரு நாள் தான். ஆனால் தேங்காய் அம்மா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். இல்லை சாமி, எனக்கு தெரிஞ்சு வாரத்தில் நீ 3 நாள் தேங்காய் பால் இடியாப்பம் தான் சாப்பிட்ற எனக்கு தெரிஞ்சு. பார்த்தா அவ்வளோதான், வாழ்நாளில் 10 நாள் குறைஞ்சிரும் ஒரு தடவை பார்த்தது அப்படிங்கிறாரு கோல்டு ஐயா சிரிச்சுக்கிட்டு. ஐயோ ஐயோ, கோல்டன்னான்னு இருக்குது ராணி. ராமா எங்கே இருந்தாலும் லைவுக்கு வரவும். ராமா லைனுக்கு போயிருப்பார், மணி 10 ஆச்சுல. அதான் முடியல என்னால் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை கோல்டுன்னா, மியோ பார்க்க வேண்டியதா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தேடி எங்கேயாவது கண்டுபிடிச்சி ஒரு ஹாய் பேசிட்டா தான் நல்லாயிருக்கு. சூப்பர் சூப்பர். ராதா ராமு வந்தால் ஒரே நேரத்தில் 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம். என்ன அது ஆகாது. சரிதான், உன் தலையெழுத்து யார் மாற்ற முடியும்? நானாக அது தப்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க கோல்டு ஐயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா. சிரிக்கிறாங்க ராணி. இன்னும் 1 மாதம்தான். அப்புறம் துபாய் போயிட்டா எப்படி பேசுறது? ஏமா ராணி? அதான் இந்த ராமு வேணா சொன்னா கேள்வி. என்ன கொடுமை சரவணன்.